ஹலோ ஆல். இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் வேலை இருந்தது. அது எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைக்க வர்றதுக்கு ஒரு 11 மணி போல ஆயிடுச்சு. சிம்பிளா ஒன் பாட் ரைஸ் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு பீட்ரூட் ரைஸும், கோவக்காய் வீட்ல இருந்தது. கோவக்காய் ஃப்ரையும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. நான் கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, தனியா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அந்த முழு தனியா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். 5, 6 வரமிளகா, அதுக்கப்புறம் தேங்காய் 4, 5 சில்லு இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, வரமிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த கோவக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிட்டு மூடி வேக வச்சிருங்க. ஸ்டவ்வ சிம்லயே வச்சு அப்பப்போ ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அது வெந்துருச்சா அப்படின்ட்டு. அப்படியே மூடியே வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கரிஞ்சிரும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற மசாலா ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கோவக்காய் ஃப்ரை வந்துட்டு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எங்களுடைய லஞ்சுக்கு பீட்ரூட் ரைஸும், கோவக்காய் ஃப்ரையும், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. என்னடா தேங்காய் சட்னி அப்படின்னு பார்க்காதீங்க. அப்படிதாங்க ஃபர்ஸ்ட் எனக்கும் இருந்தது. இந்த ஒன் பாட் ரைஸ்க்கெல்லாம் ஆகாஷ்க்கு தேங்காய் சட்னி இல்லாம சாப்பிட மாட்டாங்க. அது அப்படியே எனக்கும் இப்ப பழகிடுச்சு. ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. அவ்வளவுதான் இந்த ஷார்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.